மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் பிஎல்எஃப்எஃப் ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் இன்ட்ரோ. என்னோட நேம் கிம் நம்ஜோ. நான் இப்போ தான் ஸ்கூல் படிச்சிட்ருக்கேன். என் கிளாஸில் நான் ரொம்ப படிப்பேன். அதாவது நான் ஹெட்டுன்னே வச்சுக்கோங்களேன். நான் தான் என் கிளாஸோட லீடர். எனக்கு அதனால் இன்றைக்கி நான் வேகமாக போகணும். இன்றைக்கி தான் நான் தான் அட்டனன்ஸ் எல்லாம் எடுக்கணும் முன்னாடியே. ரீசன் என்னென்னா எங்கள் சார் இன்றைக்கி வரமாட்டார். தென் உள்ளே போகிறாரு. இப்போது எல்லா கிளாஸ்லேயும் அடங்காத கேஸுங்க அண்ட் லூசுத்தனமாக இருக்கிறது, அப்புறம் புல்லிஸ் இந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அதே மாதிரியே எங்கள் கிளாஸ்லையும் இருக்காங்க. அடங்காத பசங்கன்னா அதோ அந்த பின்னாடி பெஞ்சில் இருக்குங்களே ஒரு கேங்கு, சுத்தமாக அடங்காதுங்க. ஆனால் நான் வந்துட்டேன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுவானுங்க. அப்புறம் என்னோடய பெஞ்சுக்கு பின்னாடி ஒரு பெஞ்சில் ஒரு பையன் உட்காந்துருப்பான். எப்போ பாரு துரு துருன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான். சார்கிட்ட அடி வாங்குறது, எங்கேயாவது போய் மாட்டிக்கிறது, இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். சுத்தமாக படிக்கவே படிக்காத ஒரு கேஸ் இருப்பாங்கள்ல, அப்படின்னே வச்சுக்கலாம். அவனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுமே மண்டையில் ஏறாது. எப்போ பாரு என்கிட்ட டவுட்டு கேட்டுகிட்டே இருப்பான். நான் அவனை என்கிட்ட வராதரா அப்படின்னு சொன்னால், நீ தானே கிளாஸ் லீடர், நீ தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னுவான். நீ போய் சார்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்னு சொன்னான். ஆனால் சார் நடத்துறது எனக்கு ஒன்றுமே புரியல. பட் நீ சொல்லி கொடுத்தா எனக்கு அப்படியே தலையில் ஏறிக்கும். நீயே எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். அதுவும் முன்னாடி நான் சொன்னேன்ல அந்த ரகட் பாய் கேங்கு, அவனுங்க கேங்கில் தான் இவன் இருந்தான். படிக்கணுமே அப்படின்ட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பான். என்னடா நான் ஸ்டார்டிங்லேயே இவனை பற்றி சொல்கிறேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஏன்னா இவன் தான் என் கிளாஸ் ரூம்லேயே என்னோடய பேச்சை கேட்காத ஒரே லிஸ்ட்டு. அதுவும் சுத்தமாக அடங்கவே மாட்டான். சரி வாங்க நம்ம இப்போ என் கிளாஸ்க்குள்ளே போவோம். தென் ஆரம் கிளாஸ்க்குள்ளே போகிறாரு. ஆரம் போன உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அமைதியாகிடுறாங்க. ஒருத்தன் மட்டும் போர்டில் போய் ஏதோ டோரேமான் அப்புறம் சின்சான் இதெல்லாம் வரைஞ்சி ஃபன் பண்ணிகிட்ருக்கான். ஆரம் போனதுக்கப்புறம், ஆரம் வந்துட்டியா, வா வா, எனக்கு இதை வரைய தெரில, எனக்கு இதை மட்டும் வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்கிறான். நான் சொன்னேன்ல ஒரு கேஸுன்னு, அது இதுதான். இவனோட பேர் தான் கிம் சியோக்ஜின். ஆரம் இன்னைக்கு பார்க்க செம்ம க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கியே, நீ இப்போ எதுக்கு ஐஸ் வைக்கிறேன்னு தெரியுது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் வேணாம், இன்னைக்கு சார் வரமாட்டார்ல. ஆமாம், எனக்கு நெக்ஸ்ட் ஹவரோட ஹோம்ஒர்க்கை காமிக்கிறியா? அதெல்லாம் முடியாது, நீ போய் சார்கிட்ட ஒழுங்கா திட்டுவாங்க அப்படின்றாரு. ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த ஹோம்ஒர்க் மட்டும் தெரில, மற்ற சப்ஜெக்டெல்லாம் நான் பண்ணிட்டேன், எனக்கு இதை மட்டும் நீ சொல்லிக்கூடேன். அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு நிறையா வேலை இருக்குது. வந்தோடனே எல்லாமே சைலண்ட் ஆகிடுறாங்க. சரி நான் இன்றைக்கி அட்டனன்ஸ் எடுக்கிறேன், எல்லாம் ப்ரெசன்ட் சொல்லிட்டா அவங்கவுங்க ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனால் நமக்கு சார் தான் ஹோம்ஒர்க்கே கொடுக்கலல்ல. சார் கொடுக்கல, நீங்கள் நெக்ஸ்ட் அவரோட ஹோம்ஒர்க்காக இப்போ பண்ணலாம் ஃப்ரீ டைமில் அப்படின்றாரு. எல்லாருமே டக்கு டக்குன்னு நோட்லாம் எடுத்து வச்சுட்டு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஜின்னு மட்டும் அப்படியே எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. ஆரம்க்கு இதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுது. ஆரம் தரமாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே ஜின்னு படுத்து தூங்கிடுறாங்க. இவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நான் இருக்கும்போதே என் முன்னாடியே தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சாக் பீஸ் எடுத்து தலையிலே தூக்கி போட்டுறாரு. ஜின்னு யாரா அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துடுறாரு. ஆரம் அவரோட நோட் புக்கை எடுத்துகிட்டு ஜின்னோட தாலியிலே அடிக்கிறாங்க. மறுபடியும் ஏஞ்சி பார்க்குறாரு. என்ன ஆரம், நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே தானடா இருக்கேன். இல்லை இல்லை, என் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்களா, அதான் கேட்டேன். இந்தா பிடிச்சி தொலை, ஒழுங்காக ஹோம்ஒர்க்கை பண்ணு அப்படின்னு கொடுக்குறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்மைல் பண்ணுறாரு. ஆரம் இதை பார்த்துட்டு, எப்போ பாரு பாவமாக குழந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தேன், ஆனால் என்னடா பண்ணுவேன், இனிமேல் நாளையிலேருந்து ஒழுங்காக நீயே ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு வா அப்படின்றாங்க. பட் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. புரியலன்னே நீ சார்கிட்ட கேட்க வேண்டியதானே. எனக்கு நான் தான் சொன்னேன்ல, சார் சொன்னால் ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, நீ சொல்லிக் கொடுனா, நீ சொல்லிக் கொடுக்கவே மாட்டேங்கிற எனக்கு, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? ஆமாம், அப்போ நீ கிளாஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகக்கூடாது சரியா? நான் போகிறேண்ணா. ஆமாம் அதான் பார்க்குறேனே, பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி போயிடுவியே. ஓ, அப்போ இதெல்லாம் நீ வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கியா? நீ வந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் போகும்போது என்ன பண்ணுவியோ அது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பரவாயில்லையே, என் செல்லக்குட்டி என்னை பற்றி இவ்வளோ நோட் பண்ணுதா? என்ன செல்லக்குட்டியா? ஐயோ, தெரியாமல் சொல்லிட்டேன் லீடர். நீங்கள் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஹோம்ஒர்க்கெலாம் அப்படியே கடன் பண்ணி முடிச்சிடுறாரு. ஆரம் திரும்பி பார்க்குறாரு. என்னடா முடிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன், இந்தா பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போகிறாரு. ஐயோ சாரி, நான் வேணும்னே போடல, கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த நோட்டை எடுத்து கொடுத்துட்டு போகிறாரு. தென் அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் மேக்ஸ் சார் வருதே, எங்கேயும் போகாமல் இருக்கேன்னு பார்த்தேன். நான் கிளாஸ் அட்டன் பண்ணுடா அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. எனக்கு தான் அதான் உனக்கு தெரியும்ல, எனக்கு இந்த கிளாஸ் சுத்தமாக பிடிக்காதுன்னு, நான் போகிறேன்.
நீ இப்போ இங்கேருந்து போனீன்னா நான் உனக்கு சுத்தமாக என்னோடய ஹோம்ஒர்க்ஸ்லாம் தரவும் மாட்டேன், அப்புறம் நான் உன்கிட்ட பேசவும் மாட்டேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. என்ன என் செல்லக்குட்டி என்கிட்ட பேசாதா? ஆனால் எனக்கு இந்த மேக்ஸை சுத்தமாக பிடிக்காதே. அந்த சார் வந்தால் என்னவே தான் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார், அதுவும் என் தலையிலலாம் அடிப்பார், எனக்கு பாவம்ல, அப்போ எனக்கு வலிக்கும்ல அப்படின்ட்டாரு. அப்போது வலிக்கக்கூடாதுன்னா அவரோட கிளாஸை நீ ஒழுங்காக கவனிக்கலாம்ல. பட் அதான் என்னால் முடியலையா, அவர் ஃபேஸை பார்த்தாலே நான் தூங்கிடுறேன், நானும் என்ன தான் பண்ணுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாத, நீ ஒழுங்காக கிளாஸை கவனி, நீ உட்காரியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறாரு. என் செல்லக்குட்டி சொன்னால் நான் கேட்காம இருப்பேனா? இதோ உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீ ஏன்டா என் பக்கத்தில் உட்கார்ற? உன்னோட பெஞ்ச் பின்னாடி தானே, நீ போய் பின்னாடி உட்காரு, இன்னைக்கு தான் உன்னோட டெஸ்க் மேட் வரல, நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்றாரு. இது சாருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்றாரு. சார் எதுவும் சொல்ல மாட்டார், வேணா நீ பாரு, நீ எப்படி சொல்கிற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. நான் சொல்கிறேன், அவர் வந்து எதுவும் சொல்ல மாட்டார், நீ பாரு அப்படின்றாரு. சரி பார்ப்போம். 2 பேரும் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. அப்போ சார் கரெக்டாக வராரு. என்னடா ஜின்னு, அதிசயமாக நீ முன்னாடி டெஸ்கில் வந்து உட்காந்துருக்க? அது வேற ஒன்றும் இல்லை சார், உங்கள் கிளாஸை கவனிக்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீ அதை சொல்கிற, பொய் சொல்லாத அப்படின்றாரு. உண்மையாலுமே சார், எனக்கு உங்கள் கிளாஸை கவனிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு பெஞ்ச் பையன் வரலையா, அதான் நான் அங்கே வந்து உட்காந்துருக்கேன். அப்படியா, இது கூட நல்லா இருக்கே, இனிமேல் அந்த பையனை பின்னாடி துரத்திடுறேன், நீ இங்கேயே உட்காந்து கவனிக்கணும் சரியா அப்படின்றாரு. சார் இப்படி சொன்னதுமே ஆரம் பாரியா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஜின்னுக்கு அப்படியே லவ் கார்டு ஏதோ பில் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆரம்பை பார்த்து அப்படியே சிக்னல் கொடுக்குறாரு. தென் சார் அப்படியே கிளாஸில் நடத்திட்டு இருக்காரு. பட் சார் நடத்துகிற எதுவுமே நம்ம ஜின்னுக்கு புரியல. தலையில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னடா ஜின், நான் சொன்னது புரிஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. சார் ப்ளீஸ், எனக்கு புரியலை, நீங்கள் கொஞ்சம் மெதுவாக நடத்துகிறீங்களா? இதுக்கு மேலே மெதுவாக நான் எப்படிடா சொல்லுவேன், ப்ளீஸ் ஒழுங்காக கவனி ஜின் அப்படின்றாங்க. அப்படி இல்லைனா நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்றாரு. சொல்லுங்கள் சார், நான் இந்த லெசன்லாம் நடத்துகிறேன், உனக்கு புரியலைனா நீ என்கிட்ட ஸ்டாஃப் ரூமில் வந்து கேளு, அப்படியும் புரியலனா அதவன் பக்கத்தில் ஆரம் இருக்கான்ல, அவன் சூப்பராக படிப்பான், நீ அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. சார் டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு எந்திரிக்கிறாரு. என்னடாச்சு? ஒன்றும் இல்லை சார், அவன் எனக்கு ஏதாவது ஹெல்ப்பு கேட்டால் அவனை நீங்கள் சொல்லித்தர சொல்லுங்களேன் அப்படின்றாரு. அப்போது சார் ஆரம்ப பார்த்து, யாருக்காவது டவுட்டுன்னா நீ சொல்லி கொடுப்பா அப்படின்றாரு. பட் சார், நான் படிக்க வேணாமா, இந்த ஒரு பையனை மட்டும் நீ பார்த்துக்க ஏன் அப்படின்றாங்க. ஆரம்புக்கு சார் சொன்னதும் எதுவுமே சொல்ல முடியல. ஓகே அப்படின்றாரு. பின்னாடி இருக்க ஒரு பையன் ஜின்னு முன்னாடி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். என்னடா அப்படின்னு சொல்லி ஜின்னு திரும்பி பார்க்குறாரு. என்னடா நீ எப்போ பார்த்தாலும் என் கூட தான் இருப்ப, இன்டர்வெல்க்கு இன்றைக்கி நம்ம போகவே இல்லை, உனக்கு என்னதான் ஆச்சு, போய் அவன் பக்கத்தில் போய் உட்கார அப்படின்றாரு. என்னது போய் அவனா, நீ ஆரம்பை பற்றி ஏதாவது சொன்ன உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாரு. திடீர்னு ஆரம்புக்கு என்னாச்சுன்னு தெரில, அப்படியே பார்க்குறாரு. என்னடா ஆச்சு, அவன் என்ன சொன்னால் நீ ஏன்டா அடிக்கிற? ஆமாம், உன்னை யார் சொன்னாலும் நான் இப்படி தான் அடிப்பேன், எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி பண்ணுற, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நீ என்னோட செல்லக்குட்டி, உன்னை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் இந்த ஸ்கூல் முடிகிற வரைக்கும். இல்லை, இந்த ஸ்கூல் முடிகிற வரைக்கும் இல்லை, இந்த லைஃப் ஃபுல்லாக, இந்த லைஃப் எண்டாகிற வரைக்கும் நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். டே லூஸு ஜின்னு, நீயா என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற? நான் தான் உன்னை இந்த எக்ஸாம்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அது உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றாரு. அது என்னவோ உண்மை தான், இந்த எக்ஸாமுக்கு எனக்கு காமிச்சிட்றியா அப்படின்றாரு. ஒழுங்காக ஓடி போயிரு, ஒழுங்காக நீ படிக்க ஆரம்பி. ஆமாம், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் ஆரம். டக்குன்னு சார் தலையிலே அடிக்கிறாரு ஜின்னு தலையிலே. நான் இங்கே கிளாஸ் கவனிச்சு நடத்திட்டுருக்கேன், நீ என்னடா கவனிக்காமல் அங்கே அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நீ பின்னாடி உட்காந்து அந்த மாதிரி சேட்டை பண்ணுறனா, படிக்கிற பையன் ஆரம் அவனையும் நீ தொல்லை பண்ணிகிட்ருக்கியா? இல்லை சார், அவன் என்னை தொல்லை பண்ணல, என்கிட்ட ஒரே ஒரு டவுட்டு கேட்டான் அப்படின்றாரு. நீ டவுட்டு கேளு, அதில் எந்த தப்பு இல்லை, நான் போனதுக்கப்புறம் கேளு சரியா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உட்காந்துக்கிறாரு. தென் ஸ்கூல்லாம் முடிஞ்ச ஜின் போயிட்டுருக்காரு. அப்போ ஆரம் ஜின் பின்னாடியே போயிட்டுருக்காரு. இதோ இந்த ரீசனுக்காக தான் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் கிராண்ட்மாவால் என்னால் பார்த்துக்க முடியல, என்னால் அவங்களையும் பார்த்துக்க முடியல. ஸோ நானும் எங்கள் கிராண்ட்மா கூட இந்த ட்ரஸ்ட்டில் தான் தங்கிட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் ஜின்னா எனக்கு ஏஜ் 10 இருக்கப்போ பார்த்தேன். அப்போது அவன் எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு ஏதோ ஃபண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருந்தான் அவங்க ஃபேமிலியோட. அப்போதைக்கு என்னோடய கிராண்ட்மா என்னை காணான்னு சொல்லி தொலைவிட்டு இருந்திருக்காங்க. பட் நான் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிருந்தேன். எங்கள் கிராண்ட்மா என்னை காணான்னு தொலைவிட்டு அழுதுட்டு ரோடுக்கு போயிட்டாங்க. அப்போது இவன் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தான். உங்களோட பேரை யாருன்னு சொல்லுங்கள், நான் அவங்க கூட அவங்கள சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலேயும் அவ்வளோ க்யூட்டாக பேசினான். அவங்க என்னோடய நேமை சொல்லவும் என்னை தேடி அலைஞ்சிட்டு வந்து கரெக்டாக என்னை கண்டுபிடிச்சிட்டு
உன்னோட நேம் தானே ஆரம். உங்கள் கிராண்ட்மா பாரு எப்படி வெளியே அலைஞ்சிட்ருக்காங்க உன்னை தேடி. நீ அவங்க கூட இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நான் அப்படி திட்டினான். அவன் திட்டினப்போ எனக்கு அவன் மேலே கோவமே வரல. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுக்குடா என்ன சம்மந்தமே இல்லாமல் திட்டுறேன்னு சொல்லி அவனை நான் அடித்தேன். அப்போ கூட அவன் என்ன திருப்பி எதுவுமே சொல்லாமல் உன்னோட கிராண்ட்மா அழுதாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன என்னோட கிராண்ட்மா அழுதாங்களா? எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்குறாரு. அவங்க ரோடுக்கு போயிட்டாங்க தெரியுமா, வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி என்னை இழுத்துட்டு எங்கள் கிராண்ட்மா கிட்ட போய் என்னை கூட்டிகிட்டு போய் விட்டான். அப்போ தான் நான் ஜின்னோட அம்மா போய் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அவங்க என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இவனை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாமா, அதாவது தத்தெடுப்பாங்கள்ல அந்த மாதிரி என்னைய வந்து கேட்டாங்க. பட் எங்கள் பாட்டிம்மா என்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க ஒரே சப்போர்ட் நான் மட்டும்தான். எனக்கும் இருக்க ஒரே சப்போர்ட் அவங்க தான். பட் அவங்களோட அம்மா அப்பா அப்பையும் நான் இவனுக்கு படிக்கிறதுக்கு வேண்டியதான செலவெல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், இவனை நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கே போக ஆரம்பித்தேன். அது வேறு எங்கேயும் இல்லை, ஜின் படிக்கிறேன் அதே ஸ்கூலுக்கே. நானும் ஜின்னும் அப்போலேருந்து ஒன்றா தான் படிச்சுட்ருப்போம். பட் ஜின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ கேரிங்காக இருப்போம். அவனும் அவனோட பேரண்ட்ஸும் எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. பட் நான் அவனுக்காக எதுவுமே பண்ணதில்லை, ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அவனுக்கு நான் சொல்லித் தருவேன் அவ்வளோதான். அது கூட ஒரு விஷயமா எனக்கு தெரில. பட் அவனை நான் நல்லா பார்த்துக்கணும். அவன் எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் ரூடாக இருப்பான். அது எனக்காக என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறமேங்கிறதுக்காக அப்படி இருப்பான். ஆனால் அவன் உண்மையாலுமே ஒரு குழந்த, ரொம்ப சைல்டிஷான பையன். கிட்டத்தட்ட ஒரு குழந்தைனே வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இருப்பான் என்கிட்ட. ஆனால் மற்றவங்கக்கிட்ட அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துப்பான். ஜின்னு வேகமாக உள்ளே போயிட்டுருக்காரு. பின்னாடியே ஆரமும் நடந்து போயிட்டுருக்காங்க. டே ஆரம், நீ வரியா இல்லையா, நான் பாட்டிம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்டுக்கு வேகமாக ஓடிட்டுருக்காரு. பாட்டிம்மா இனிமேல் நீங்கள் இங்கே இருக்காதீங்க, ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கூப்பிடுறாரு. என்னப்பா சொல்கிற? ஆமாம், எனக்கு தெரியாத, எனக்கு இந்த டைம் பர்த்டே வருது. ஸோ இனி நீங்கள் எங்கள் வீட்டில் தான் வந்து இருக்கணும், சரியா அப்படின்னு சரி. நான் உங்கள் வீட்டிலேருந்து வந்தால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பரவாயில்லையா அப்படின்றாங்க. கரெக்டாக பின்னாடியிலேருந்து ஜின்னோட அம்மா அப்பாவும் வராங்க. எங்களுக்கு அதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அந்த பாட்டியாலையும் எதுவுமே மறுக்க முடியல. ஏன்னா எனக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஆரமை பார்த்துக்க யாராவது வேணும். ஸோ ஆரம்காக நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு ஜின்னோட வீட்டுக்கே 2 பேரும் போகிறாங்க. எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போதைக்கு ஜின்னு அம்மா கிட்டே கேட்குறாங்க. அம்மா, இல்லை உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, நான் அப்பா கிட்டே கேட்குறேன் அப்படின்றாரு. என்ன சொல்லு ஜின் அப்படின்றாங்க. அப்பா நான் இந்த தடவை நிறைய மார்க்ஸ் எடுத்துட்டா என்னை எங்கேயா ட்ரிப் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்றாரு. என்னால் முடியாதே, ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்குல்ல. அப்போ அம்மாவும் தான், நானும் அம்மாவும் தானே ஒர்க் போயிட்டுருக்கோம். அப்போது என்னப்பா என்னை கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா? அப்போது அப்படியே பாவமாக ஆரம்ப பார்க்குறாரு. அப்போ அப்பா வந்துட்டு, நீயும் ஆரம்பம் வேணால் போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கிராண்ட்மாவால் முடியாதே, நான் ரொம்ப டயர்டாயிடுவேன், நாங்கள் வந்தாலும் நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும், நான் உங்களை பார்த்துக்க முடியாது அப்படின்னு கிராண்ட்மா சொல்கிறாங்க. சரி அப்போது நாங்களாச்சும் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு ஜின் பாவமாக கேட்குறாரு. ஜின்னு ஃபேஸை பார்த்த உடனேயே அவங்களுக்கு வேணான்னு சொல்ல தோணல. சரி நீயும் ஆரம்பம் வேணாம், இந்த தடவை போயிட்டு வாங்க, பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்றாங்க. சொல்லுங்கப்பா. நீ அதுக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், ஓகேவா அப்படின்றாங்க. அப்போது நான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டா என்ன அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்றாங்க. கண்டிப்பாக அலோவ் பண்ணுறேன், நீ மட்டும் இல்லை நீயும் ஆரம் 2 பேருமே போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க. ஜின்னுக்கு செம்ம சந்தோஷம். ஆரம் போய் ஹக் பண்ணிக்கிறாரு. பார்த்தீங்களா, நான் இவனை இதுக்காக தான் சைல்டிஷ் பாய்ன்னு சொன்னேன், இவன் குழந்தைத்தனமாக நடந்துப்பான், எனக்கு அது இன்னும் ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஆரமை பார்த்து ஜின்னு ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி வா, நான் என்னோடய ரூம் கொண்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு ஜின் சொல்கிறாரு. அங்கே போய் பார்க்குறாரு, ஆரமோட ஃபோட்டோலாம் இருக்குது. என்னடா என்னோடய ஃபோட்டோ இங்கே வச்சுருக்க? ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, நீ தான் என்னோடய ரோல் மாடல் அப்படின்றாரு. என்னடா சொல்கிற? நிறைய பேர்த்துக்கு நிறைய ஆம்பிஷன் வச்சு பெரியவங்க தானே ரோல் மாடலாக இருப்பாங்க. பட் ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே உன்னதை பார்த்துட்ருக்கேன், நீ அவ்வளோ கஷ்டப்படுவ. அதே மாதிரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ என்ன நல்லா பண்ணுவியோ அதெல்லாம் நானும் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. என்னடா சொல்கிற? ஆமாம், இப்போ நீ நல்லா படிக்கிறீல, அதே மாதிரியே நானும் படிப்பேன். தென் நீ எங்கே போகிறியோ அதே காலேஜுக்கு தான் நானும் வருவேன், நீ என்ன ஒர்க் பண்ணுறியோ அதே ஒர்க்கு தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. இதெல்லாம் பின்னாடி தான் அம்மா அப்பா கேட்டுட்ருக்காங்க. 2 பேரும் சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, இப்போயாவது நம்ம பையனுக்கு படிக்கணுங்கிற அறிவு வந்திருக்கே அப்படின்றாங்க. ஜின்னு அம்மாவை போய் பார்த்து கோவமாக மறைச்சிட்ருக்காரு. இப்போ எதுக்கடா எங்களை பார்த்து முறைக்கிற? நீங்கள் என்னம்மா என்னை இப்படி நினச்சிட்ருக்கீங்க? நான் நல்லா படிப்பேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை தான் பார்த்துட்டோமே அப்படின்றாங்க.
அம்மாவும் அப்பாவும் ஆரம்பிக்கிட்ட நீ தான் இனிமேல் இவனை நல்லா பார்த்துக்கணும். நாங்கள் அப்பப்போ ஒர்க் போயிடுவோம். நீ தான் இவனை கேர் பண்ணிக்கணும் ஓகேவா அப்படின்றாங்க. பட் நீயும் சின்ன பையன் தான். உன்கிட்ட இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் நீ கொஞ்சம் மெச்சூரிட்டியான பையன். இவன் சைல்டிஷான பையன் அப்படின்றாங்க. அது எனக்கே தெரியும் ஆண்டி. நானே இவனை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அப்பா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க. தென் அப்போலேருந்தே ஜின்னு சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆரம் எப்போல்லாம் எந்திரிக்கிறாரோ அதே டைமுக்கே இவரும் எந்திரிச்சிடுறாரு. ஆரம் எப்போல்லாம் காஃபி குடிக்கிறாரோ அதே மாதிரி இப்போ அவரும் காஃபி குடிக்கிறாரு. ஆரம் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே கண்டினியூஸாக ஜின்னும் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் அடிக்கடி நோட் பண்ணுறாங்க. தென் ஆரம் தூங்குனதுக்கப்புறம் அடிக்கடி ஜின்னு போய் கிராண்ட்மா பார்த்துட்டு வருவாங்க. நீ ஏன்ப்பா என்னவே பார்த்துட்ருக்கா? உனக்கு படிப்பு நிறைய இருக்குல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன் கிராண்ட்மா. நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. ஜின்னு இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு பாட்டிமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்போது ஜின்னுக்கிட்ட கையை பிடிச்சி சொல்கிறாங்க. ஜின்னு நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன், அது நீ பண்ணணும் ஓகேவா அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் கிராண்ட்மா அப்படின்றாரு. எனக்காக நான் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிட்டேனா? கிராண்ட்மா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இல்லை நான் சொல்கிறத கேளு. நான் இங்கே இல்லாமல் போயிட்டேனா நீ தான் ஹாரமை பத்திரமா பார்த்துக்கணும் சரியா அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி இல்லாமல் போவீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்காக நீ இந்த ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்றாங்க. ஐயோ கிராண்ட்மா நீங்கள் இப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஹாரம் தான் எல்லாமே அப்படின்றாரு. என்ன ஹாரம் தான் எல்லாமேவா? ஆமாம், அவன் இல்லைனா நானும் இல்லை அப்படின்றாங்க. நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது. நீயும் பத்திரமா சேஃபாக இருக்கணும், அவனும் சேஃபாக இருக்கணும் சரியா? நீங்கள் 2 பேருமே எனக்கு முக்கியம். அப்படி இல்லைனாலும் நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு கிராண்ட்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிடுது. எக்ஸாம் டேவும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஜின்னு ஆரம்க்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா எக்ஸாமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே ஆயிரமும் ஜின்னை ஹக் பண்ணி அதே கிஃப்டை அப்படியே கொடுத்துருக்காரு. பரவாயில்லையே, நம்ம 2 பேர்த்துக்கும் நிறையா சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாங்க. 2 பேரும் கிளம்பும்போது அம்மா அப்பா கிராண்ட்மா 3 பேரும் பார்த்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. தென் ஜின்னும் ஆரமும் போய் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் வந்துடுது. ஃபைனல் எக்ஸாம் அன்னைக்கு 2 பேரும் போகிறாங்க. ஜின்னுக்கு அப்படியே நர்வஸாக இருக்குது. உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்றாங்க. இதான் நம்மளோட ஃபைனல் எக்ஸாம், நீ இதை முடிச்சினா நம்ம 2 பேருமே ஒன்றா ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்படியா, நம்ம 2 பேரும் ஒன்றா ஹாப்பியாக இருப்போமா? ஆமாம், உங்ககிட்ட அப்பா என்ன சொன்னார்? நீ இந்த எக்ஸாம் நல்லா பண்ணிட்டினா நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிப் போவோம் அண்ட் ஹாப்பியாக இருப்போம்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம்மா, நான் அப்போ நல்லபடியாக எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஆரம்க்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. தென் எக்ஸாம்ஸ்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஜின்னும் ஆரமும் வீட்டுக்கு போகிறாங்க. கிராண்ட்மா நாங்கள் சூப்பராக எக்ஸாம் எழுதுனமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கிராண்ட்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். தென் அப்போ அங்கே அம்மாவும் அப்பாவும் கரெக்டாக வராங்க. என்னடா எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணீங்க? லாஸ்ட் எக்ஸாம் ஆச்சு, சூப்பராக பண்ணியிருக்கோம். நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எங்களை ட்ரிப்புக்கு அலோவ் பண்ணோம் ஓகேவா அப்படின்றாங்க. நாங்கள் அதெல்லாம் விடாமல் இருப்போம்மா, இதோ டிக்கெட்ஸ் கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருது ஜின்னுக்கு. ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஆரம் இதை பார்த்துட்டே இருக்காரு. நீயோ வா அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் கூப்பிடுறாங்க. அப்போ ஆரம் போய் ஹக் பண்ணிக்கிறாரு. தென் இதெல்லாம் கிராண்ட்மா பார்த்துட்டு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. அவங்களும் கண் கலங்குறாங்க. தென் ஜின்னு ஆரம்பம் இப்போ போயிட்டு நீங்கள் ஏன் கிராண்ட்மா அலறீங்க? நான் சொன்னேன்ல ஜின், நீ அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாங்க. ஆமாம், அப்படி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஜின், அது எனக்கும் கிராண்ட்மாவுக்கும் உள்ள சீக்ரெட், அதை நீ ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து போகிறாங்க. ஆரம் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஜின் அப்படியே க்யூட்டாக பார்த்துட்ருக்காரு. இவன் எவ்வளோ க்யூட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. தென் இப்படியே கொஞ்ச நாள் போது ரிசல்ட் டேவும் வருது. பயங்கர நர்வஸாக இருக்காங்க 2 பேருமே. அப்பா வந்துட்டு நீங்கள் எதுக்கு இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க? அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டுக்காக சிஸ்டம்லாம் ஆன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒன்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் 2 பேர்த்துக்குமே சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை 2 பேரும் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்றாங்க. தென் 2 பேரும் ஸ்வீட்டோடு சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேருமே பாஸ்ன்னு வருது. அதுவும் ஹை மார்க்கில். ஸ்கூல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டே இவங்க தான். அங்கே இருக்க ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி என்னடா நீ தான் கிளாஸ் செகண்ட் வந்திருக்க, வேறு லெவல் போ அப்படின்றாங்க. நான் தான் சொன்னேன்ல, நான் ஆரம் கூட இருக்க வரைக்கும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி எங்களுக்கு ட்ரீட் எதுவும் இல்லையா அப்படின்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. ட்ரீட்டா? ஆமாம், நீங்கள் எங்கள் கூட வரீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எங்கடா? நான் தான் பிளான் பண்ணியிருந்தோம்ல இந்த மாதிரி ட்ரிப் போகலான்னு சொல்லி. இல்லைடா, எங்கள் வீட்டில் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிற, வளர்ற? ஆமாம், எங்கள் அப்பா வந்துட்டு அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. என்ன மார்க் எதுவும் கம்மியாக எடுத்துட்டியா என்ன? அப்படின்னே வச்சுக்கூடா, நான் மார்க் கம்மியாக தான் எடுத்துட்டேன், பட் பாஸ் ஆகிட்டேன்.
கம்மியாக எடுத்தனால எங்கள் அப்பா என்னை எந்த ட்ரிப்புக்குமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் நான் போகல. சரிடா நீயும் சரிடா நீயும் ஆரம்பம் செம்மையாக ஃபன் பண்ணிட்ட, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஜின்னு ஓகேன்னு சொல்லிட்டு ஆரம்ப போய் பார்க்குறாரு. டேய் ஆரம் எல்லாத்தையும் பேக் பண்ணு அப்படின்னு கத்துறாங்க ஜின்னு. என்னடா சொல்கிற? அதான் நம்ம அம்மா அப்பா சொன்னாங்கல்ல நமக்கு டிக்கெட் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, அது என்கிட்ட தான் இருக்கு. நம்ம 2 பேரும் இப்போ கிளம்ப போகிறோம் ஓகேவா அப்படின்றாங்க. எங்கே போகிறோம்? நம்ம ஒரு ஐலாண்ட் போகிறோம் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம் அது வந்து எங்கள் அப்பாவோடது தான் அப்படின்றாங்க. ஆரம்புக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க. நீ ஏன் இப்போ இவ்வளோ பதட்டப்படுற? இல்லை நான் இப்போ தான் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் போகிறேன். அதே நானும் அப்படி தான்டா, எனக்கே தெரியாது, நீ இருக்க நம்பிக்கையில் தான் நான் போகிறேன் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்கிற? எனக்கு அவ்வளோலாம் அந்த ஃபாரின் லாங்குவேஜ்லாம் சுத்தமாக வராது. நீ தான் செம்மையாக பேசுவியே, உன்னோட நம்பிக்கை வச்சு தான் நான் வரேன். அப்பாவும் ஓ மேலே நம்பிக்கை வச்சு தான் என்னை விட்டுறாரு, அது தெரியுமா அப்படின்றாங்க. என்னது நானா? என் மேலே இவ்வளோ நம்பிக்கையா? எனக்கே என்னன்னு தெரிலடா. பொய் சொல்லாத, நீ தான் நல்லா பேசுவீல அப்படின்றாங்க. நான் பேசுவேன், இருந்தாலும் அதெல்லாம் தெரியாது, நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அடம் பிடிக்கிறாரு. ஜின்னு இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு ஆரம்புக்கு அப்படியே க்யூட்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஓகே சொன்ன உடனே ஜின்னு போய் ஆரம்போட கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க. என்னடா பண்ணுற? ஆமாம் என் செல்லக்குட்டி அக்செப்ட் பண்ணிக்கல, அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. என்னோட சந்தோஷத்தை நான் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரில, அதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. சரி சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் கூப்பிடுறாங்க. தென் 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது அம்மாவும் அப்பாவும் நீங்கள் அங்கே போய் இறங்கின உடனே அங்கே நான் உங்களுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கேன், அவங்களுக்கு எல்லா ஐலாண்டையும் சுற்றி காட்டுவாங்க அப்படின்றாங்க. ஓ அப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. என்னடா சொல்கிற? ஆமாம் இப்போ நமக்கு ஒரு அந்த மாதிரி ஆள் இருந்தாங்கன்னா அவங்களே நமக்கு நிறைய பிளேஸ்லாம் சுற்றி காமிப்பாங்க, நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, எந்த ஒரு அவசியமும் இருக்காதுல்ல அப்படின்றாரு. ஆமாம் இது கூட நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. தென் 2 பேரும் இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. திருப்பி ஜின்னு போய் கிராண்ட்மா கிட்ட, கிராண்ட்மா நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் நீ என்ன பண்ணுற? என்னால் தான் வர முடியாதுன்னு தெரியும்ல அப்படின்றாங்க. சும்மா தான் கேட்டேன், போங்க நாங்கள் அங்கே போய் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட வந்து வெறுப்பேற்றுவோமே அப்படின்னு ஜின்னு ஒம்பளுக்குறாரு. இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. தென் 2 பேருமே ட்ரிப் கிளம்பிட்டாங்க. அம்மா அப்பாவும் வழி அமிச்சிட்டு பத்திரமா போங்க, போயிட்டு எங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்றாங்க ஆரம். சரி நான் உன்னை நம்பி தான் விடுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. தென் 2 பேருமே அங்கே போகிறாங்க. ஏரோப்ளேனில் போயிட்டுருக்காங்க. ஜின்னுக்கு செம்மையாக போர் அடிக்குது. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு ஆரம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்றாங்க. இதை கூட வாடா அப்படி சொல்லுவேன். ஆமாம் நான் உன்னை பார்த்துக்கணும், நீ என்னோட நம்பிக்கை தானே வந்திருக்க அப்படின்றாங்க. சரி நான் போயிட்டு வரேன், அப்படிலாம் நீ கூட வரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான்லாம் வரல, நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஜின் அங்கே போயிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. என்ன இவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சா, இன்னும் ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு ஆரம்புக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஆரம் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஜின்னு அங்கே 2 குட்டி பிள்ளைங்க கூட விளையாடிட்டுருக்காரு. என்னடா பண்ணிகிட்ருக்க இங்கே நின்று அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா இதோ அவங்க அம்மா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க போல், இந்த பாப்பாங்க 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதான் நான் அவங்க கூட கம்பெனிக்கு நின்றுட்டுருக்கேன். நான் அங்கே பதட்டப்படுவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிட ஆரம், நான் வேணும்னே இல்லை, அந்த குழந்தைங்க பாவம் இல்லை அப்படின்றாங்க. ஓ அப்போ நான் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கோச்சிக்கிட்டு போகிறாரு. ஐயையோ இவன் கோச்சிக்கிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாப்பாங்க, ஐயோ நீங்கள் போங்க, அந்த அங்கிள் கோச்சிக்கிட்டாங்க, அப்புறம் பாவம் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா அவனை பார்த்தா அங்கிள் மாதிரி இருக்க அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஜின்னு சிரிக்கிறாரு. ஐயையோ இல்லை தெரியாமல் சொல்லிட்டேன், அவர் எங்கே தானே இருக்கார், அவரை நான் பிரதர்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா சொல்லுது. ஜின்னு அப்படியே ஆரம் பின்னாடியே போயிட்டுருக்காங்க ஷர்ட்டை பிடிச்சிட்டே. அங்கிள் அப்படின்றாங்க குழந்த மாதிரி ஜின்னு. ஆரம் பார்த்துட்டு என்ன அங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே முறைக்கிறாங்க. ஐயோ அந்த பாப்பா தான் அப்படி சொல்லிச்சு, நான் உன்னை வேணும்னே சொல்லலை, அந்த பாப்பா என்ன பிரதர்ன்னு சொன்னதையும் நான் கேட்டேன், நீ இப்போ எதுக்கு என்ன அங்கிள்ன்ற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ என்னோட அங்கிள் தான் அப்படின்றாங்க. இனிமேல் அப்படி சொன்னேன்னா உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாங்க. நான் சும்மா தான் சொன்னேன், நீ என்னோட செல்லக்குட்டி அப்படின்றாங்க. என்ன நான் உன் செல்லக்குட்டியா? ஆமாம் சரி வா நம்ம பிளேஸில் போய் உட்காருவோம் அப்படின்றாங்க. திடீர்னு அஜினுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. எனக்கு பசிக்குதே அப்படின்றாங்க. தென் அங்கே இருக்கவங்கள கூப்பிட்டு சாப்பிட கொடுக்குறாங்க. தென் 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஜின்னு ஆரமோட பிளேட்லேருந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்காரு. இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. ஐயையோ தெரியாமல் எடுத்துட்டேன் சாரி அப்படின்றாங்க. இல்லை எனக்கு பசிக்கலை, இந்த நீயே சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சே, இதை யார் சாப்பிடுவா?
சரி கொடு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஆரம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு. ஜின்னு இதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. எனக்கு உண்மையாலுமே பசிக்கவே இல்லை, இவன் சாப்பிடவே மாட்டான், என்னோட சாக்க வச்சு இவனை சாப்பிட வைக்கலன்னு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஆரம்பை பார்த்துட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த ஆரம் அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கினதுக்கப்புறம் சின்ன ஆரமையும் பார்த்துட்ருக்காங்க. இவன் ஏன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், எனக்கு ஏன் இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு ஜின்னு கேட்குறாங்க. ஐயோ இது ஒரு வேளை லவ்வாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொபைல் எடுக்கலான்னு போறாரு. ஐயோ மொபைல் தான் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பட் எனக்கு இவனை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது டக்குன்னு எந்திரிக்கிறாரு. பின்னாடி இருக்க ஒருத்தவங்க அப்படியே குண்டாக இருக்கவும் பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. ஜின்னு அப்படியே ஆரம் மேலே போய் விழுந்து கிஸ் பண்ணிடுறாரு. ஆரம் அப்படியே முழிச்சு பார்த்துடுறாங்க. ஜின்னு இப்படி பண்ணோடனையும் ஆரம்க்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. என்னடா இப்போ நீ பண்ண, நான் வேணும்னே பண்ணல, அந்த குண்டா போகிறார்ல அவர் என்னை தள்ளி விட்டுட்டாரு அப்படின்றாங்க. ஆரம் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காரு, பேசவே மாட்டேங்கிறாரு. ஆரம் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காரு, பேசவே மாட்டேங்கிறாரு ஜின்னுக்கிட்ட. ஜின்னுக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனோ, நான் தெரியாமல் தானே பண்ணேன், பட் ஏன் ஆரம் அப்படி கோச்சிக்கிட்டான்னு சொல்லி மனசுக்குள்ளேயே மனைவிட்டுருக்காரு. ஆரம் இதை பார்க்குறாரு, பட் இருந்தாலும் பேசவே மாட்டேங்கிறாரு. தென் 2 பேருமே ஏர்போர்ட்டுக்கு இறங்கிடுறாங்க. அப்பையும் ஜின்னுக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. பட் ஜின்னுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறாரு, லக்கேஜ் எடுத்துகிட்டு வருது அந்த மாதிரி எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறாரு அவரை கேட்காமலே. ஆனால் பேச மட்டும் மாட்டேங்கிறாரு. தென் அந்த இடத்துக்கு ஜின்னோட அங்கிள் வந்துடுறாரு. ஹை அங்கிள், நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜின் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நீ இங்கே வரேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், நானும் என்னோட பசங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாரு. யார் அங்கிள் சொல்கிறீங்க? ஜயானையும் சொல்கிறீங்களா? ஆமாம், அவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்றாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? நீ இங்கே வந்ததா அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்தது உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, பட் என்கிட்ட தான் ஒன்றால் எதுவுமே சொல்லாமல் இருக்க முடியாது, அதான் சொல்லிட்டேன். அவனுங்க இங்கே 2 பேரும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கானுங்க அப்படின்றாங்க. அப்படியே ஜின் அவங்க 2 பேர்த்துக்கு பின்னாடி போய் நின்று அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டுறாரு. 2 பேரும் ஜின்னை பார்த்தோன்னே ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படிடா இருக்கா, நல்லா இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? எங்களுக்கும் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்கல்ல, அதான் நாங்களும் இங்கே ஃபன் பண்ணுறதுக்காக அப்பா கூட வந்தோம் அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் வர வேணும்னு தான் நினச்சோம், நீ வரேன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அதனால தான் நாங்கள் 2 பேரும் வந்தோம் தெரியுமா? ஐயோ வேறு லெவலில் ஃபன்னாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லி ஜின்னு அவங்க 2 பேர்த்துக்கிட்டே பேசிகிட்டே இருக்காரு ரொம்ப நேரமாக. ஆரம் இதை தான் பின்னாடி நின்று பாவமாக பார்த்துட்ருக்காரு. அந்த அங்கிள் ஆரம் கிட்ட போய் நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ ஆமாம்மா, எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோட சிஸ்டர் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அவங்க சிஸ்டரா அப்படின்றாங்க. ஆமாம். ஓ ஆரம் நீ எப்படி இருக்கா, நல்லா இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் அங்கிள். அப்புறம் நீ தான் உங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன், அது எப்படி அங்கிள் உங்களுக்கு தெரியும்? வேறு ஒன்றும் இல்லைங்க, சிஸ்டர் தான் சொன்னா அப்படின்றாங்க. ஓகே அங்கிள் அப்படின்றாங்க. சரி வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் அங்கேருந்து எல்லாமே கிளம்புறாங்க. ஜின் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு ஆரம் அப்படியே அங்கிள் கூட முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்காரு. ரயான், ஜயான் அண்ட் ஜின் 3 பேருமே ஒன்றா உட்காந்துட்டு அப்படியே சின்ன வயசில் நடந்ததெல்லாம் பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆரம் இதெல்லாம் கண்ணாடியிலேருந்து அப்படியே நோட் பண்ணுறாரு. ஜின்னு சுத்தமாக கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஆரம் இதை பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி பண்ணுறான், ஒரு வேளை நம்மளை பழி வாங்குறானோ, ஃபஸ்ட்டு நான் இவனை கண்டுக்காமல் பண்ண மாதிரி என்னையும் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அப்படியே ரயான் ஜின் மேலே சாஞ்சிட்டு என்னடா எப்படி போகுது உன் லைஃப்லாம் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அது நல்லா தாண்டா போகுது, உன் லைஃப் எப்படி போகுது அப்படின்றாங்க. ஆமாம் நீ ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருந்தேன்னு சொன்னீங்க, வாய மூடடா, என் அப்பா இருக்காரு அப்படின்றாங்க. அது அங்கிளுக்கு தெரியும்ல, நான் கேள்விப்பட்டேன், என்கிட்ட ஜயான் எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்றாரு. ஜயான் நீ உன் வாயச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா, ஏன்டா இதெல்லாம் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? ரயான் அதை நீ சொல்லாத, நீ ஃபஸ்ட்டு நீ ஷட்டப் பண்ண. நம்ம 3 பேரும் சின்ன வயசில் என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம 3 பேர்த்தில் யாருக்கு ஃபஸ்ட் லவ் வருதோ அதை நம்ம 3 பேருமே நமக்கு யார்கிட்டையும் மறைக்காமல் சொல்லணும்னு சொல்லியிருந்தோமா இல்லையா? நீ அவன்கிட்ட மட்டும் சொல்லியிருக்க, என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு ஜின் கேட்குறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் நர்வஸ் அப்புறம் ஷை அப்படின்றாங்க. சரி உன் லவ் எப்படி போகுது அப்படின்னு ஜின் கேட்குறாங்க. அதுதானே போச்சு, அப்படியே போயிடுச்சு அப்படின்றாரு. என்னடா சொல்கிற, அது அந்த பொண்ணு வேற ஒரு பையனை பிடிச்சிருச்சுடா அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற? அதான் ரயான் அப்படி தான், அப்படியே இவன் கூட இருக்கும்போது இன்னொரு பொண்ணை பார்த்துருப்பான், அதான் அந்த பொண்ணு கழட்டி விட்டு போயிருக்கோம் அப்படின்னு ஜயான் அமுழுத்துட்ருக்காரு. ஜயான் அப்படியே முன்னாடி இருக்கா, ஆரம்ப பார்த்துட்டே இருக்காரு. என்ன நினச்சாருன்னு தெரில. அப்பா எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிட்டு போங்கப்பா, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு
முன்னாடி இருக்க அப்படியே ஆரம் பக்கத்தில் போயிட்டு முன்னாடி இருக்க கிளாஸ் அப்படியே எடுத்து கண்ணாடியில் மாட்டிக்கிறாரு. ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. இதை கேட்டால் நானே எடுத்து தருவேன்ல அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. இல்லை இல்லை உங்களுக்கு எதுக்கு டிஸ்டர்ப் அப்படின்றாரு. ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜயான் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட நேம் ஆரம். தென் ஆரமும் ஜயானும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் ரயான் நீ என்கிட்ட வரியா, நான் ஆரம் கூட கொஞ்ச நேரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்கிறாரு. என்னடா நீ அவன்கிட்ட பேச போகிற அப்படின்னு ஜின் கேட்குறாங்க. நான் ஏன்டா உனக்கு நீங்கள் 2 பேர் பேசுகிறீங்க, எனக்கு போர் அடிக்காதா, அதான் நான் போய் ஆரம் கூட பேசுகிறேன், நீ ஒன்றும் ஆரம் கூடலாம் பேச தேவையில்ல அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் தான் உங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட். ஹே ரயான் நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஆரம் கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஜின் கேட்குறாரு. நான் அவன் கூட பேசினா உனக்கு என்னடா, நீங்கள் 2 பேர் பேசுகிறீங்கல்ல, அவர் கூட யாருமே பேசல, பாவம் பாரேன் அவர் எவ்வளோ சேடாக உட்காந்துருக்காரு, நான் எப்போ சேடாக உட்காந்தேன் அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. அவன் ஒன்றும் சேடாலாம் இல்லை, நீங்கள் ஒன்றும் அவன்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. நீ ஏன்டா அவன் கூட பேசினா எப்படி இருக்க அப்படின்னு ஜயான் கேட்குறாரு. தென் 4 பேருமே ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே ஆரம் அப்படியே பார்க்குறாரு. என்னடா இந்த ஹோட்டல் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு. ஜயான் ஆரமோட பக்கத்தில் போயிட்ட. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லு. இது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் ஆன்ட்டிக்கும் சொந்தமான ஹவுஸ், அதான் ஜின்னோட அம்மாவுக்கும் சொந்தமான ஹோட்டல் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற. ஆமாம் இது அவங்களோடது தான், அப்போ உனக்கும் தானே சொந்தம், பட் எனக்கு இதிலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஜயான் சொல்கிறாரு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்டுட்ருக்காரு. வாங்க உங்களுக்கான ரூம் எதுன்னு சொல்லி நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஜின்னதெல்லாம் பார்த்துட்டு நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் அவனை, நீ ஏன் அவன் பின்னாடி போகிற, இங்கே வான்னு சொல்லிட்டு ஜயானை பிடிச்சி இழுக்கிறாரு. ஹே நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரயான் ஜின்னை கூட்டிகிட்டு போகிறாரு. ஜின்னு அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்காரு ஆரம. ஜயான் இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் கூப்பிடுறாரு. சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் சொல்கிற ரூமில் போய் இந்த பேக்கெல்லாம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோட ரூம்லேயும் ஜயானோட ரூம்லேயும் இந்த பேக்ஸ்லாம் வச்சுட்டு வர சொல்லிடுறாங்க. தென் ஜயான் ஆரமோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. வாங்க உங்களுக்கான ஒரு பிளேஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த கார்டனெல்லாம் சுற்றி காமிச்சிட்ருக்காரு. ஆமாம் இந்த கார்டன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறாரு. ஆமாம் இது நல்லாயிருக்கும், நீங்கள் அடிக்கடி இங்கே வருவீங்களா என்ன அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. இல்லை எப்போயாவது தான் வருவோம், மற்றபடி நாங்கள் வேறு சைடில் இருக்க அங்கெல்லாம் போவோம் அப்படின்னு. வேறு சைடுனா எங்கே சொல்கிறேன், இதே மாதிரி நாங்கள் நிறைய இடத்துக்கு போவோம், நாங்கள் எப்போயாவது தான் இங்கே வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இங்கே ஜின் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு தான் எங்கள் அண்ணன் என்னை இழுத்துட்டு வந்துட்டான் அப்படின்றாங்க. அப்போ உனக்கு இங்கே பிடிக்கலையா, நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம்புக்கு என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு ஒன்றுமே புரியல. இன்னும் அப்படியே பேகெல்லாம் வச்சுட்டு கர்ட்டனை ஓப்பன் பண்ணி ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்காரு. அங்கே பார்த்தா ஜயானும் ஆரமும் நின்றுட்டுருக்காங்க. அதுவும் ஜயான் போய் ஆரமோட கையை பிடிச்சி நின்றுட்டுருக்காரு. இதெல்லாம் ஜின்னுக்கு பார்த்து கோவமாக வருது. ஜின்னுக்கிட்ட ஒரு டாய் பாக்ஸ் மாதிரி இருக்கா, அதில் ஒரு கல் இருக்கா, அதை தூக்கி அப்படியே ஜயான் மேலே போடுறாரு. ஜயான் யார்டா என் மேலே தூக்கி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. பட் அங்கே யாருமே இல்லை. ஐயோ யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம் நான் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ஆரமை பார்த்துட்ருக்காரு. இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு, எவ்வளோ தைரியம் தான் ஆரமை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நின்று பார்த்துட்ருப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதில் இருக்க கல்லை தூக்கி வேகமாக போட்டாரு. யார் தான் இப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் மறுபடியும் தடவிட்டு திருப்பி ஆரம் பார்த்துட்ருக்காரு. ஆரம்க்கு ஒரு டவுட் வருது, யாராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக பார்த்துட்றாரு, மேலேருந்து ஜின்னு தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்காருன்னு. ஆரம் பார்த்தோன்னே ஜின்னு போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஆரம்க்கு சிரிப்பு தாங்க முடியல, கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. சரி ஜயான் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டான் அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. உங்களுக்கு டயர்டாக இருக்கா, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நம்ம உங்கள் ரூமை போய் காமிச்சிருப்பேன், நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி இப்போயும் எந்த நேரமும் இல்லை, வா போகலாம் அப்படின்ச்சாரு. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஜயான் போய் ஆரமோட ரூமை காய்ச்சாரு. பார்த்தா ஜின்னுக்கு ஆப்போசிட் ரூமு ஜயானோடது, ஆரம்க்கு ஆப்போசிட் ரூமு ரயானோடது. ரயான் இதை பார்த்துட்டு அச்சச்சோ உங்கள் ரூமு என்னோட ரூமும் கிராஸாக இருக்கே அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது பரவாயில்ல, ஆமாம் ஜின்னோட ரூம் எதுன்னு கேட்குறாங்க. அதான் உங்கள் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கேன், அதுதான் ஜின்னோட ரூம் அப்படின்றாங்க. சரி நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஆரம் போடாரு, உள்ள டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு தென் அப்படியே சரி வெளியே பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த வரண்டா மாதிரி இருக்குது, அது வழியாக அப்படியே ஜம்ப் பண்ணி ஜின்னோட ரூமுக்குள்ளே போயிடுறாரு. ஆரம் போயிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து இந்த கார்டை ஊற்றி பார்க்கலான்ட்டு பாடுறாரு. கரெக்டாக அங்கே ஆரம் வந்து நிற்கிறாரு. ஆரம் பார்த்தோன்னே ஜின்னு பயந்துடுறாரு. ஹே என்னை பார்த்துட்டு இப்போ பயந்ததானே அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. என்ன நான் உன்னை பார்த்து பயந்தேனா, நீ என்ன தானே தேடிட்டு இருந்த அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. நான் ஒன்றும் தேடலையே, அப்புறம் யாரும் இங்கேருந்து கல்லை தூக்கி அடிச்சிட்டு இருந்தியா, அது நான் சும்மா ஜயானை வம்புழுக்கிறதுக்காக பண்ணேன், நீ ஜயானை வம்புழுக்கிறதுக்காக பண்ணியா இல்லை ஜலஸில் அப்படி பண்ணியா அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க.
எனக்கா? எனக்கு ஜலஸா? என்ன ஜயான் மேலையா? இல்ல. ஜயான் மேல இல்ல. ஜயான் என் கூட பேசுறனால உனக்கு ஜலஸ் அப்படின்னு ஆரம் சொல்றாரு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நான் ஏன் உன்னை பார்த்து ஜலஸ் ஆக போறேன்? ஓ, அப்ப ஜயான் என் கூட பேசினா உனக்கு ஜலஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் ஜலஸ் இல்லை. ஆமாம், நீ என் ரூமில் என்ன பண்ணுற? நீ ஒழுங்கா போ அப்படின்றாங்க. ஏன் நான் ஒரு ரூமுக்கு வரக்கூடாதா அப்படின்றாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி ஜின்னு கோவமாக சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நீ ஏன் கோவமாக இருக்கன்னு. இனி நான் அவன் கூட பேச மாட்டேன், ஓகேவா அப்படின்றாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அவன் கூட பேசு அப்படின்றாங்க. அப்புறம் நீ திடீர்னு அவன் கூட பேசாமல் போயிட்டேனா? நான் தான் சொல்லி கொடுத்து நீ பேசாமல் போயிட்ட அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஓ, அப்போ உனக்கு நான் அவன் கூட பேசாமல் இருக்கணும் அப்படியா அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒன்றும் ஜலஸ்லாம் இல்லை, நீ அவன் கூட பேசு. சரி, நான் பேசுகிறேன், அப்போ நீ எதுவும் சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்றாங்க. நான் ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஜின்னு அப்படியே கோச்சிட்டு திரும்பிக்கிறாரு. நீ இப்படியே கோச்சிட்டு இருந்தீன்னா நான் போய் மறுபடியும் ஜயான் கூட பேசுவேன், பரவாயில்லையா அப்படின்றாங்க. இல்லை வேணாம், நான் அவன்கிட்ட பேசுகிறேன், சரி உட்காரு அப்படின்றாங்க. யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூஞ்சி திருப்பிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன, நான் அவன் கூட இருக்கக்கூடாதா அப்படின்றாங்க. நான் வெளியே போகிறேன் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாங்க. ஹே, இது உன்னோட ரூமு, நீ வெளியே போனீன்னா மற்றவங்களுக்கு டவுட் வரும், பரவாயில்லையா? என்ன டவுட் வரும்? நான் வெளியே போனால் எதுக்கு டவுட் வருது? நீ வெளியே போனால் நானும் பின்னாடியே வருவேன், பரவாயில்லையா அப்படின்றாங்க. இல்லை வேணாம், நம்ம 2 பேரும் இங்கே இருக்கலாம், சரி சொல்லு அப்படின்றாங்க. இந்த உன்னோட டாய் ஸ்டோன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? நீ தான் ஜயான் மேலே இதை போட்டுட்டு இருந்தியே, நான் அப்போ அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். ரீசன் என்னென்னா, இதை பார்த்தா அவன் கண்டுபிடிச்சிருவான் நீ தான் அடிச்சேன்னு சொல்லி, அதான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். திடீர்னு ஜின்னுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுடா, எதுக்கு கால் பண்ணியிருக்கா? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நைட் அப்பா ஃபயர் கேம்ப் மாதிரி போகலான்னு சொன்னார், நீ வரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா, நான் வரல. இருடா, அப்பா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. திடீர்னு அவர் என்னால் வர முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாரு. சரிப்பா, நாங்கள் மட்டும் போய்க்கிறோன்னு சொல்லிவிட்டு ரயான் அப்பாவோட ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ ஜின்னுக்கு கூப்பிடுறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, அப்பாவால் வர முடியல, அப்போ நான் வரேன்டா அப்படின்னு ஜின்னு ஓகே சொல்லிடுறாரு. சரி, நான் போய் இதை ஜயான் கிட்ட சொல்கிறேன், நீ கிளம்பி வந்துரு, அதுவும் இல்லாமல் ஆரம் கிட்ட போய் நீ சொல்லிடு அப்படின்னு ரயான் சொல்கிறாரு. சரி, நான் ஆரம் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன். என்ன ஓகேவா அப்படின்னு ஆரம் கிட்ட கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான். அப்போ நீ ஏன் ஃபஸ்ட்டு அப்பா வராங்கன்னு சொன்னப்போ வேணான்னு சொல்லிட்டு இப்போ வரலன்னு சொல்லவும் ஓகே சொன்னேன். அது உனக்கு தெரியாதுல்ல, அவர் வந்தாருன்னா செம்மையாக போர் அடிப்பார், எங்களை எதுவுமே ஃபன் பண்ண விட மாட்டார். அதான் எல்லா அப்பா அம்மாங்களும் இப்படி தான், நம்ம இஷ்டத்துக்கு நம்மளை விட மாட்டாங்க, நம்மளை ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைப்பாங்க. இதே நம்ம மட்டும் ஜாலியாக ஃபன் பண்ண போனால் நமக்கு ஃபன்னாக இருக்கும்ல, அதான். மிஸ், இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நம்ம அப்பா அம்மா கூட இல்லை பெரியவங்க கூட போனால் அங்கே கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. இதே நம்ம சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் எவ்வளோ ஃபன்னாக இருக்கும், ஆமாவா இல்லையா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் 4 பேருமே ஃபயர் கேம்ப் மாதிரி பண்ணுறாங்க. அப்போதைக்கு ஜயான் ஆரம் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. இவனுக்கு என்னாச்சு, எப்போ பார்த்தாலும் ஆரம் பின்னாடியே சுற்றுறான் அப்படின்னு ஜின்னு அப்படியே கோச்சிக்கிட்டு இருக்காரு. ஆரம் இதை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. சரி, இவன் நம்ம மேலே ஜலஸாக இருக்கான் போல் அப்படின்னு. ஆரம் ப்ரோ, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் போய் அங்கே உட்காரட்டான்னு கேட்குறாங்க. அப்போ ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் ஆரம் ப்ரோன்னு சொல்லிட்டான். ஆமாம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏன் ஆரம் ப்ரோ என் கூட இல்லாமல் அங்கே போகிறீங்க? நீங்கள் இப்போ மட்டும்தானே என் கூட இருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் ஜின்னு கூட தானே இருப்பீங்க, இன்றைக்கி ஒரு நாள் என் கூடயே இருங்க அப்படின்ட்டாரு. ஆரம் இவன் ப்ரோன்னு சொன்ன உடனே பிடிச்சி போயிட்டு அவன் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறாரு. சரி, உங்கள் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கா என்ன அப்படின்னு ரயான் கேட்குறாரு. என்ன ஃபர்ஸ்ட் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முழிக்கிறாங்க. எனக்கு லவ்வே வரலையே அப்படின்னு ஜயான் சொல்லிட்டாரு. உனக்கு லவ் வந்தது இல்லையா அப்படின்னு ஜின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. எனக்கு லவ் வரலைன்னா உனக்கு ஏன்டா சந்தோஷம்? ஒன்றும் இல்லை, இனிமேல் வந்துருமோன்னு நினச்சி பயந்தேன், இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. சரி ஆரம் ப்ரோ, உங்களுக்கு லவ் எதுவும் வந்திருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ ஒரு பையன் என்னோட கிராண்ட்மாவை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணான். எனக்கு அவனை அப்போ பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, அவன் தான் எனக்கு அப்படின்னு நான் நினச்சேன். என்ன சொல்கிறீங்க, அது பையனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அது ஒரு பையன். ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல, யாரடா இவன் சொல்கிறான்னு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆரம்பித்தேன். அவன் என் ஸ்கூல் தான் படித்தான், என் பின்னாடி தான் உட்காந்துருப்பான், அடிக்கடி ரொம்ப அப்படியே லூஸ் தனமாக பண்ணிகிட்ருப்பான். ஆனால் எனக்கு ஒன்றுனா அங்கே வந்து இவன் தான் ஃபஸ்ட்டாக நிற்பான், ஏன்னா அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துப்பான். ஜின்னுக்கு அப்போ தான் புரியுது இவன் நம்மளை தான் சொல்கிறான்னு நினச்சிட்டு. அவன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜயான் கேட்குறாரு.
அவன் என்னோட அதாவது மை சைல்டிஷ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னை பார்க்குறாரு. என்னது சைல்டிஷ் பாய் ஃப்ரெண்டா? நான் என்ன அப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு முழிக்கிறாரு. இதுக்கு மேலே விட்டா இவன் என்ன இன்னும் ஏதாவது சொல்லுவான்னு சொல்லிட்டு திடீர்னு ஜின் அப்படியே எழுந்து, ஏ ஆரம் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டாங்க. என்ன? எனக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. இதை பார்த்துட்டு ரயான், என்னடா பிடிச்சிருக்குன்னு சொல்கிற? எனக்கு கூட தான் ஆரம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் நீ எந்த அர்த்தத்தில் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கோவப்பட்டாரு. அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. எனக்கும் தான், எனக்கு ஆரம்பம் ரொம்ப 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 பிடிக்கும், உன்னை விட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜயான் சொல்கிறாரு. ஜின்னுக்கு இதை பார்த்துட்டு கோவம் வருது. எனக்கு ஆரம்ப பிரதராக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜயான் சொல்கிறாரு. உங்களுக்கு பிரதராக ஃப்ரெண்டாக பிடிக்கும், எனக்கு அந்த மாதிரி இல்லை, நான் உங்களுக்கெல்லாம் வேறு மாதிரி பிடிக்கும். என்னோட உயிரே அவன்தான். ஐ மீன் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. என்ன இந்த குழந்த மூஞ்சிக்கு ஒரு லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிச்சிட்ருக்கானுங்க. ஆரம்க்கு அப்படியே ஷாக்கு தாங்க முடியல. ஏன்னா இவன் என்ன லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் வாயில் இவனே சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஆமாம் ஆரம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன சொல்லணும், உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ அங்கே வச்சுருக்க மஷ்ரூமை எனக்கு எடுத்து ஊட்டி விடு, பிடிக்கலனா அதோ அந்த ஜயானுக்கு ஊட்டி விடு. அப்புறம் ஆரம் எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்றாங்க. எனக்கு பசிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஊட்டி விடுங்க. ஐயையோ இவனுக்கு பசிக்குதா? சரி நான் ஜயானுக்கே ஊட்டுறேன் அப்படின்ட்டு ஆரம் போகிறாரு. அப்படியே ஜின்னுக்கு கோவமாக வருது. இப்போ என்ன பண்ணுறாரு, நீ எடுடா ஊட்டிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜயானை பிடிச்சி தள்ளி விட்டு அதை போய் ஜின்னு வாங்கிக்கிறாரு. தென் அதை சாப்பிட்டுட்டு இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு போய் உட்காந்துக்கிறாரு. தென் ஆரம் ஜின்னோட பக்கத்தில் வந்துட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே எடுத்து ஜின்னுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஜயானும் ரயானும், பார்த்தியா கடைசியில் ஜின்னுக்கும் ஒரு லவ் வந்துருச்சு, பட் நம்ம இதை 3 பேர்த்துக்குமே தெரிஞ்சிருச்சுல அப்படின்றாங்க. அப்படி என்ன 3 பேருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் வந்துச்சுன்னா அதை நாங்கள் 3 பேருமே ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னோம், அதை தான் இவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு ஜயான் சொல்கிறாரு. அப்படியா, சரி சரி, அப்புறம் நானும் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ என்ன இருந்தாலும் நானும் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அதை நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அதை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஜயான் போய் ஆரம்ப ஹக் பண்ணுறாரு. ஏய் எவ்வளோ தைரியம் தான் நீ அவனை ஹக் பண்ணுவேன் போடா அப்படின்னு ஜின்னு தள்ளி விடுறாரு. ஏய் நவுருடா, ஃபஸ்ட்டு பிரதருக்கு தான் இம்பார்ட்டண்ட், அப்புறமேட்டுக்கு தான் இந்த லவ்வுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம் தானே ஆரம் அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அப்படியே ஜின்னு மறைச்சிட்டே இருக்காரு. ஐயோ ஜயான் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை இப்போ தான் பார்க்க முடியும், பட் ஜின் என்ன அவ்வளோதான் அப்படின்றாரு. என்ன பண்ணுவான் அவன், இங்கே பண்ண சொல்லுங்க அப்படின்றாரு. ஜின்னு வேகமாக ஓடி வந்து ஆரம் மேலே ஹக் பண்ணிக்கிறாரு. என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னோட ஃபஸ்ட்டு, எல்லாமே எனக்கு தான், அவன் ஃபஸ்ட்டு எனக்கு அப்புறம் தான் உங்களுக்கு, சரியா அப்படின்றாங்க. பரவாயில்ல அதான் எங்களுக்குன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோட கையை போய் ஜயான் பிடிக்கிறாரு. பட் ஜின் எதுவுமே சொல்லலை. ஆரம் அப்படியே ஜின்னை பார்த்துட்டே இருக்காரு. ஜின்னு ஆரமை பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்றாங்க. நானும் தான் அப்படின்னு சொல்லி ஆரம் அப்படியே ஜின்னை கிஸ் பண்ணுறாரு. ரயானும் ஜயானும் எங்கே அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. அவனுங்க அப்போவே தூங்க போயிட்டானுங்க டென்ட்டுக்குள்ளே அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்போ எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு ஆரம் இன்னும் அப்படியே ஜின்னை போய் கிஸ் பண்ணுறாரு. ஜின்னு அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. ஆர்மி இஸ் மை சைல்டிஷ் பாய் ஃப்ரெண்ட், இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.